நிலைகளை கொஞ்சம் மறைத்துக் கொள்கின்ற நிலை போல மாற்றம் விழும். அப்போ தொழில தடை உண்டாகும், செய்து வருகின்ற தடை உண்டாகும், வருமானத்தில் குறைவு ஏற்படும், உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும், பெரியவருடன் பகை ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம், 8ஆம் இடம். இப்ப பெரியவருடன் மன வருத்தம், தந்தையுடன் மன வருத்தம், நம்முடைய செல்வாக்கு அந்தஸ்தில் ஒரு தடை, இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குரு ராசிநாதனாகவே இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களையும் தடைகளையும் குரு ஏற்படுத்துவார். செய்து வருகின்ற தொழில் தடை ஏற்படும், வருமானத்தில் குறைவு ஏற்படும், உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு அதுதான் பண்ணுவார், பொது பலன். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை இருக்குல்ல, ஒரு இடம் பாதிக்கப்படுதுங்க, ஒரு இடம் பாதிக்கப்படுது. அவருடைய பார்வை 3 இடங்களுக்கு கிடைக்கிறது. குரு பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் சுப பலன்களை கொடுப்பார், அந்த இடங்கள் எல்லாம் சுபத்துவம் அடைந்துவிட்டு சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற போது முதல் பார்வை 12ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு, விரயஸ்தானத்திற்கு. அப்போ வீண் செலவுகள் குறையும், அலைச்சல் குறையும், மருத்துவ செலவு குறையும், கொஞ்சம் ஆரோக்கியமாக நடைபெறக்கூடியதை உருவாகும். அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு கிடைக்குதுங்க. அப்போ குடும்பத்துல நிம்மதி இருக்கும், தேவையான பணம் வரும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் போதும் இல்லைங்களா? அடுத்து மிக முக்கியமான பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பார்வையும் உங்க ராசிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் குரு பகவானின் பார்வை அந்த 4ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறது. இது ஒரு நல்லது தானே. 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய 9ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு போகுது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாம் குறைய போகுது. இந்த நேரத்துல 3ஆம் இடத்துல நவம்பர் 13 வரையில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். தைரியமாக நடைபோட முடியும். ஒரு பக்கம் ஒரு கிரகம் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் மற்றும் ஒரு கிரகம் நமக்கு சாதகமான பலன்களை, நாம் வாழ்வதற்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருப்பார்கள். அதை ராகு செஞ்சுட்டு இருக்காரு, பயப்பட அவசியம் இல்லை. சூரியனும் சரி 3, 6, 10, 11ஆம் இடம் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை வழங்குவார். ஒரு கிரகம் ஒரு இடத்தில் சஞ்சரிப்பதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று யாருமே முடிவுக்கு வந்துட வேண்டாம். அவருடைய பார்வைகள் எல்லாம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. குரு பகவானை வழிபடுவது என்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன்.